உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இன்று நமக்கு தேவன் வேதம் மூலமாக நமக்கு சில ஆவிக்குரிய சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். நாம் எப்படி நாவை அடக்கி வாழ வேண்டும், அப்போது அதோட பிரதிபலன் என்ன என்பதை நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார். நாம் இன்று இதை தியானிப்போம். தேவன் தாமே இந்த வசனம் மூலம் நம்ம பேசுவாராக. நம் வாழ்க்கையில் நன்மையையும், நம் வாழ்க்கையில் எல்லா தடைகளையும், நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய செயல், நம்மளுடைய நாக்கு, நம்மளுடைய வாயின் பிரதியுத்தரம் சரியாக இருக்கும்படியாக, தேவனுக்கு பிடித்தபடி இருக்கும்படியாக, ஏற்றபடி நாம் பேசும்படியாக கர்த்தர் நமக்கு கற்றுத் தருவாராக. அதன் மூலமாக நாம் சகாயம் பெற்றுக்கொள்வோமாக தேவனிடமிருந்து. அது மூலமாக நம் வாழ்க்கையில் எந்த தடையுமின்றி பயமில்லாமல் நடந்து நாம் வாழ்ந்து எல்லாவற்றிலும் நாம் தெளிந்த புத்திகளாக இருந்து நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இதில் நீதிமொழிகளில் 18-21 வசனம் படிக்கும் பொழுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அல்லேலூயா. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அல்லேலூயா. பாருங்க, மரணமா, டெத் அண்டு லைஃப். நம்ம பேசுகிற பேச்சு, நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை, கோபத்துலேயோ அவசரப்பட்டு என்ன குயிக் டெம்பர்டு, அவர் சொல்லுவாங்க, பிரதர் சிஸ்டர் இவர் ஷார்ட் டெம்பர்டு பர்சன் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம உணர்ச்சி வசப்பட்டு தேவ பிள்ளைக வார்த்தையை கொட்டி விடக்கூடாது. தேலை போல நாம் மற்றவர்களை கொட்டி விடக்கூடாது. எப்படி? தம் வார்த்தையால். அந்த வார்த்தையை நம்ம கொட்டிட்டோமா, அந்த வார்த்தைக்கு நம்ம தான் எஜமான். நம்ம சொன்ன வார்த்தைக்கு நம்ம தான் எஜமானாக இருப்போம். அதனால் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த வார்த்தை நம்மை புடமிடுகிறது, நம்மை சொல்லிக் கொடுக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குமா? நாவின் அதிகாரத்தில். நம்மளோட வார்த்தையில் ஒருத்தன் நாக்கை அடக்க வேண்டும். வாயை நாம் அடக்கி காத்து கொள்ள வேண்டும். அப்போது நம்மளோட வாழ்நாட்கள் நீடித்து இருக்கும். நம்மளுடைய பேசுகிற பேச்சு, நம்ம கோபத்தில் மற்றவங்களோட ஒருவேளை சபிக்கிற மாதிரி வார்த்தைகள், கசப்பான வார்த்தைகள், மற்றவர்களை குத்துகிற மாதிரி, துன்பப்படுத்துகிற மாதிரி, அவர்கள் மனம் கசந்து அழுகிற மாதிரி, அவர்கள் வேதனைக்கு உட்படுற மாதிரி நான் பேசுவோமானால் நம்முடைய வார்த்தைக்கு நாம் எஜமானில் இருப்போம். அதன் பிரதிபலனை நாம் அடைந்து தீர்வோம். அதனால் நம்ம நாவை நாம் அடக்கி வாழ வேண்டும். அது மரணத்தையும் உண்டு பண்ணும், ஜீவனையும் உண்டு பண்ணும். நம் ஆயுள் சக்கரத்தை அது கொளுத்து விடுமா. நாம் சொல்கிற வார்த்தை, பேசுகிற வார்த்தை, சொல்லுகிற சொல் கடினமாக இருக்கக்கூடாது. நம் வாயில் இருக்க வார்த்தை பிரதியுத்தரம் மற்றவர்களை போஷிக்கும்படியாக, மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, நாம் பேசுகிற பேச்சினால் பல பேர் வாழும்படியாக, கற்றுக்கொள்ளும்படியாக, முன்னேறும்படியாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் இப்போ இந்த இதில் மிகவும் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்களா. பாருங்க, நான் என் வாய் இருக்கு, என் நாக்கு இருக்குது, அது என்னுடையது, என்னை யார் கேட்பா, யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு துணிச்சலா ஏதோ சில சொந்தங்களோ, இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளோ, இல்லை பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸோ, இல்லை ஏதாச்சும் அதிகாரம் இன்ஃப்ளூயன்ஸோ, இல்லை உங்களுக்கு இருக்க சில தேறின விஷயங்களுக்கு இருக்கும். நிறைய விஷயம் உங்களுக்கு எப்படி சமாளிக்கணும் தெரிந்திருக்கும். அப்போ நீங்கள் அதை கொண்டு, உங்களுடைய பலத்தை கொண்டு மற்றவங்களை ஏளனமாக கோபத்தில் கெட்ட வார்த்தையில் திட்டி அவர்களை மனம் கசந்து போக வைக்கக்கூடாது.
மற்றவர்களை சொல்லுகிற வார்த்தை நம் அவர்களை போஷிக்கிறமா இருக்கட்டும், அவர்களை தூஷிக்கிறமா இருக்கக்கூடாது. அப்படி நம்ம பேசுவோமானால் அந்த வார்த்தை நமக்கு மரணத்தையும், நல்ல வார்த்தையாக இருந்து மற்ற ஆசீர்வதிக்கிற வார்த்தையாக இருந்து நல்ல சொற்களை சொல்லுவோமானால் அது நம்மை வாழ வைக்கும். இட் கிவ்ஸ் லைஃப், லாங் லைஃப் நமக்கு கொடுக்கும். அதனோட கனியை புசிப்பாங்களாம். அப்போ உதடுகள் கனிகள் என்றால் அது சோத்திர பலி என்று சொல்லாங்க. நாம் உதடுகளின் காலையாக கனியை தேவனுக்கு சோத்திரம் செய்வோம், சோத்திரிப்போம், தேவனை சோத்திரிப்போம், சோத்திர பலிகளை இடுவோம் என்று சொல்லுவோமாக. அப்படி சொல்லும் பொழுது நம் வாயின் கனிகள், உதடுகளின் கனியாகிய சோத்திர பலி ஆண்டவருக்கு நாம் செலுத்தும் போது அவர் மகிமைப்படுவார். அந்த நாவினாலே நாம் கசப்பானதையும் நல்லதை பற்றியும் பேசுவோமா? ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான ஊற்று தண்ணீர் வருமோ? வராது. நல்ல மரம் நல்ல கனிகளை தான் தரும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை தான் தரும். அப்படியாக நாம் நாவை அடக்கி நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, மிகவும் பொறுமையாக மற்றவங்களை பேசும்போது மற்றவங்கள்ட்ட நாம் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லும்போது, ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம், ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கலாம், சிறு சிறு தொழில் பண்ணிட்டு கொண்டு இருக்கலாம், ஊழியம் செய்து கொண்டு இருக்கலாம். அதுவும் நீங்கள் கட்டுக்களை உடைக்கிற ஊழியங்கள், சூனிய கட்டுக்களை உடைக்கிற ஊழியங்கள், இப்படி பல்வேறு ஊழியங்களை நீங்கள் செய்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவருக்காக ஆண்டவர்களை பயன்படுத்துகிற பாத்திரமாக இருக்கலாம். ஆனால் பிசாசு உங்களை தான் டார்கெட் பண்ணுவான். நீ மற்றவங்களுக்கு போய் கட்டுக்களை உடைக்கிறியா? மற்றவங்களுக்கு நீ வாழ்க்கையை கொடுக்குறியா ஆண்டவர் நாமத்தில்? நீ அவ்வளோ பெரிய ஆளான்னு சொல்லிட்டு உங்களை தான் அவன் கை வைப்பான். ஏதாச்சும் ஒரு ஏரியாவில் உங்களை விழ வைப்பான். நீங்கள் பொறுமையாக இருப்பீங்க, பொறுமை இழக்க வைப்பான். நீங்கள் இச்சை அடக்கமாக இருப்பீங்க, இச்சையில் விழ வைப்பான். புரியுதுங்களா? அதுதான் அவனுடைய தந்திரம். அதான் அப்போ நம்ம நாவை அடக்கி வாழுவோம் என்றால் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக நிம்மதியாக இருக்கும். நம்ம நிம்மதி இழக்க மாட்டோம். ஏன்னா நம்ம நாவை அடக்கினாவே போதும். அமைதியாக இருக்கிறவன் அவன் ஒரு பெரிய அறிவாளியான். பாருங்க, அமைதியாக இருந்தாங்க, நீடிய பொறுமையாக இருக்கிறவன் அவன் பெரிய வீரன். பொறுமையாக அமைதியாக இருக்க மாதிரி என்ன சொல்லணும். சிலவங்களை என் வாழ்க்கை அனுபவத்தை பார்த்துருக்கேன். அதிகாரிகளோ இல்லை கூட ஃப்ரெண்ட்ஸுங்களோ அவன் ஏதாச்சும் தெரியாமல் பேசிடுவான், அவனை ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க, அவனை அடிக்கிற மாதிரி கையை ஓங்குவாங்க, அவனை கெட்ட வார்த்தை சொல்லுவாங்க, அவனை மட்டம் தட்டி பேசுவாங்க. ஆனால் அவன் ரொம்ப பொறுமையாக இருப்பான். நான் பார்த்துருக்கேன், எங்கள் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட அந்த மனுஷன் பொறுமையை காத்ததுனால அவன் சில வருஷம் கழித்து பார்த்தா நல்ல பெரிய பெரிய நமக்கே தெரியாத பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில், கம்பெனிஸில், ஆர்கனைசேஷனில் நல்ல பொசிஷன், நல்ல சேலரியில் அமர்ந்திருக்கிறதை, வாழ்கிறதை, சுகித்திருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். அதனால் என்ன சொல்கிறேன் என்றால், நாம் நம் நாவை அடக்கி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை பற்றிய கூட நம்மளே கூட நம்ம கடிச்சு கொள்ளக்கூடாது. நான் இந்த உலகத்தை பிறந்தனும், உன்னை எவ்வளோ நாள் இருக்க போகிறனோ, உன்னை என்ன பண்ண நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இன்டெஃபினட்டாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் தைரியமாக இருக்கணும். எதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம தவறான ஒரு கணிப்பை எதிர்காலத்தை பற்றி நம்ம பேசிவிடக்கூடாது, சொல்லிவிடக்கூடாது. எதாக இருந்தாலும் நல்ல வார்த்தைகள் பேசணும். இல்லைன்னா அமைதியாக இருந்துடணும். அது பெரிய ஒரு விஷயம். அது அமைதியாக, அது நம்மளுக்கு நன்மையை தான் தரும், நல்ல கனிகளை நம் வாழ்க்கையில் தரும். அது மட்டும் இல்லை, நீதிமொழிகள் 18:21 படித்தோம். நீதிமொழிகளில் 17:9 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு பிராண சிநேகிதன் இருக்கான்ல, அந்த பிராண சிநேகிதனை பற்றி இன்னொரு ஃப்ரெண்டு போய் அந்த பிராண சிநேகிதன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி தப்பாக சொல்லிட்டானா, அவன் கேட்கறதுனால அந்த பிராண சிநேகிதனுடைய சிநேகத்தை இழந்து போயிடுவானாம். பாருங்க, அப்படி கேட்கிறவனுக்கு ஏற்றபடி அவன் சொல்லுகிற வார்த்தைகள், சொல்லுகிற பேச்சு கலகத்தை உண்டு பண்ணுகிற அளவுக்கு இருந்து நண்பர்களையே, பிராண நண்பர்கள், பிராண சிநேகிதர்கள், அதெல்லாம் குழந்தை பருவத்தில் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. 20 வருஷம் 30 வருஷம் அவன் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஒரே வார்த்தையில் பிரித்து போயிடுவான்.
இன்னொரு தோழன் பிரிச்சுடுவான். வஞ்சகத்தில் பேச்சில் வச்சு அவ்வளோதான். இவ்வளோ வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், இவ்வளோ வருஷமாக உறவாக இருந்தோம், ஒரே இதில் உடச்சிட்டு போயிடுவான். ஒரே ஒரு வார்த்தை தான். அதனால் நம்ம அப்படிப்பட்ட ஓநாய்களிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நம் நாவை அடக்கி ஆராய்ந்து அறிந்து நம்ம வாழ வேண்டும். அப்போது நம் வாழ்க்கை இனிதாக இருக்கும், சுவையுள்ளதாக இருக்கும். ஆம். அடுத்ததாக யாக்கோபு 1:19 நம்ம படிக்கும் பொழுது, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். பாருங்க, அப்போ நம்ம கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்கணும். ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா நம்ம அதை கேட்கணும். சில சொல்லுவாங்க, நான் சொல்கிறது ஒரு விஷயம் கேளுங்க சிஸ்டர், பிரதர். நமக்கு பேசி கேட்கவே மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க கேட்கணும். அப்படியே கடன்னு AK-47 மாதிரி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. படன்னு முடிச்சிடுவாங்க எல்லாம். ஆனால் மற்றவங்களுக்கு என்ன அவங்க வெயிட் பண்ணுறாங்க, அவங்க ஏதோ சொல்ல வராங்களா, இடமே கொடுக்க மாட்டாங்க. அப்படியே பேசிவிட்டு அவங்களத முடிச்சுட்டு போயிடணும். அப்படி ஒரு செல்ஃபிஷாக இருப்பாங்க, டென்ஸ்டு பர்சனாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கேட்கறதுக்கு தீவிரமாக இருங்க. மற்றவங்க என்ன சொல்கிறாலும் கேளுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஹியர் வாட் சம்படி சேஸ். அதுலேருந்து நீங்கள் அப்புறம் நீங்கள் அவங்களோட என்ன நல்ல விதமாக பேசணுமோ அதை நம்ம பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் பேசிக்கிறதுக்கு பொறுமையாக இருக்கணுமா. நம்ம பேசுறதுக்கு ஒரு வார்த்தை எடுத்து சொல்கிறது கூட நம்ம பொறுமையாக இருக்கணுமா. டக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிடக்கூடாது, அப்படியே கொட்டிடக்கூடாது. நம்ம தேல் மாதிரி கொட்டிடக்கூடாது. அப்படி நம்ம வாழ வேண்டும். கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க வேண்டும். பாருங்கள், அப்படின்னா கோபமே படாதேன்னு அர்த்தம். பாவம் செய்தாலும் கோபம் செய்ய இருப்பார்களாங்க. அப்படியாக நம்ம கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்கணுமா. டக்குன்னு கோபிச்சிடக்கூடாது. யாருமே கோபிக்காமல் இருந்து அழகாக நம்ம நல்ல வார்த்தைகளை பேசி வாழ்வோமானால் நம்ம கூடி இருக்க ஜனங்கள் நம்மால் சந்தோஷமாக இருப்பாங்க. இவங்க வந்தாலே நல்லா இருக்குப்பா, இடமே அட்மாஸ்பியரே மாறி போயிடுவான்னு அவங்க வேறு மாதிரி சொல்லிடக்கூடாது. வந்தாவே எல்லாமே முடிஞ்சு போயிடுது. எப்படி இருந்து பாரு, ஒரே கசப்பாகி ஒரே சண்டையை பிரிச்சுட்டு போயிட்டான் பாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ நம் நாவை அடக்கி நாம் வாழ வேண்டும். அது சொந்தங்களே மட்டும் இல்லை, நண்பர்கள் கூட இந்த வார்த்தை பிரித்து விடுகிறது. அதனால் என்னது கசப்பு, அதனால் நிறையா பிரச்சனைகளை வாழ்க்கையில் வரும். பிரச்சனைகளை நம்ம சண்டைகளை இல்லை மறைமுகமான அம்புகளை, மறைமுகமான நமக்கு வைக்கிற கண்ணிகளை நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா உன் வீட்டாரே உன் சத்ரு அப்படின்னு சொல்லியிருக்கிற ஆண்டவர். அதனால் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அன்பு சகோதரர்கள். அது மட்டும் இல்லை, யாக்கோபு 1:26 நீங்கள் படிங்க. யாக்கோபு 3 5, 6, 7, 8 வசனங்களை படித்து பார்த்தோன்னா ஆண்டவர் மிக அழகாக அதில் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. நம்ம எப்படி நம்ம நாவை அடக்கி வாழணும். நாவு ஒரு எப்படின்னா அது ஒரு வேறு உலகமாக அந்த உலகம். அது நாவு நான் பேசுகிறனால மற்றவங்களை அழித்து விடும். அந்த நாவு மற்றவங்களை நம்ம கோபப்படுத்தி விடும், மற்றவங்களை குற்றப்படுத்தி விடும். அப்படியாக அந்த நாவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த வசனங்களில் நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்களா, நீங்கள் அதை தியானித்து பார்ப்பீர்களானால் இந்த வசனம் நம்மை புடமிடும். இந்த வசனம் நம்மை வாழ வைக்கும். ஒருவன் நாவை அடக்குகிறவனாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கை நீடித்து இருக்கும். ஒருவன் நாக்கை ஒருத்தங்க அடக்கி வாழ்கிறாங்க என்றால் அவன் வாழ்க்கையில் இன்பம் இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நீடிய வாழ்க்கை இருக்கும். உங்கள் சொந்த பந்தங்கள், உற்ற உறவினர்கள், பந்து ஜனங்கள், நண்பர்கள், வேலை ஸ்தலத்தில் எல்லா இடத்துலையும் உங்களோட அவங்க இணைந்து இருப்பாங்க. உங்களை பார்த்த ஒரு சந்தோஷம் இருக்கும். உங்கள் வாய், நீதிமானின் வாய் அநேகரை போஷிக்கும். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென்.